தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் தந்தருள்வாயிரையவனே வரம் தந்தருள்வாயிரையவனே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் தந்தருள்வாயிரையவனே வரம் தந்தருள்வாயிரையவனே. தந்தனத்தோம் தாளம் தட்டி தகதி தரிகடத்தோம் தரிகமா பாட்டு பாடி சரிகம பதனிச சரிகம பதனிச. தந்தனத்தோம் தாளம் தட்டி சரிகமா பாட்டு பாடி பாடல் சேர்ந்து கதை சொல்ல ஆசிரியர் நாம் மேடைக்கு வந்தோம். தந்தனத்தோம் போடு தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் தந்தருள்வாயிரையவனே தந்தருள்வாயிரையவனே. வந்திருக்கும் பெரியோரே தாய்மாரே தந்தையாரே வந்திருக்கும் பெரியோரே தாய்மாரே தந்தையாரே அண்ணன் தம்பி அக்கா தங்கை உங்களுக்கெல்லாம் வந்தனம் தந்தோம். தந்தனத்தோம் போடு தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வரம் தந்தருள்வாயிரையவனே வரம் தந்தருள்வாயிரையவனே. இங்கு வந்திருக்கும் அன்புள்ளம் கொண்டவர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா ஏதோ கதை சொல்ல போறேன்ட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஓ அதுவா, இது ஒரு பெரிய கதை, ஒரு குழந்தையை பத்தின கதை. சொல்றேன் கேளுங்க. நீ சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? அட மக்கு நீ சும்மா இரு. அக்கா நீங்க சொல்லுங்க. யூதேயாவின் நாட்டினிலே மரியாள் என்ற பெயருடனே கன்னி ஒருத்தி இருந்தாளாம், கடவுளுக்கென்று வாழ்ந்தாளாம். யூதேயாவின் நாட்டினிலே மரியாள் என்ற பெயருடனே கன்னி ஒருத்தி இருந்தாளாம், கடவுளுக்கென்று வாழ்ந்தாளாம், கடவுளுக்கென்று வாழ்ந்தாளாம். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு எப்போதுமே சந்தேகம்தான். சரி சரி கேட்டு தொலை. ஆண்டவர் மரியாளை தெரிந்தெடுத்தார் என்றால் அது எப்படி தெரிந்தெடுத்தார்? அதுதானே மரியாளுக்கு எப்படி தெரிய வந்தது? அவருக்கு தெரிந்தால் என்ன தெரியாவிட்டா என்ன? அட இந்த லூச பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்கு. சரி சரி நானே சொல்றேன் கேளுங்க. வானத்தில் இருந்த கபிரியேல் தூதனை ஆண்டவர் அனுப்பி வைத்தார், மரியிடம் ஆண்டவர் அனுப்பி வைத்தார், மரியிடம் மங்களம் சொல்லிட தூதரும் வந்ததால் இறங்கியே வந்து நின்றார். மரியிடம் இறங்கியே வந்து நின்றார், மரியிடம் இறங்கியே வந்து நின்றார். என்னது வானதூதர் பூமிக்கு வந்தாரா? ஆமாம், அவர் பேர் காபிரியேல் வானதூதர். அவர் வந்து மரியாளிடம் என்ன சொன்னார்? அவர் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? அப்படியே ஒன்னு விட போறேன் பாரு. அக்கா நீங்க சொல்லுங்க. அஞ்சாதே பெண்ணே நீ அருள் நிறைந்தவள் நீயே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுப்பாய் நீயே, ஆண் குழந்தை ஒன்று பெற்றெடுப்பாய் நீயே, இயேசு என்ற பெயரும் இடுவாய், இயேசு
தொடங்கிட்டியா? இல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா? அப்பா இருந்தா என்ன, இல்லைனா என்ன? ஓ, அங்கேயும் ஒரு புதுமைதான் நிகழ்ந்தது. சொல்றேன் கேளுங்க. தூய நல்லாவியால் கருவுற்ற இயேசுவை, தூய நல்லாவியால் கருவுற்ற இயேசுவை மடியினிலே சுமந்தாள் மரியாள், மடியினிலே சுமந்தாள். மரியாள் உற்ற துணையாக இருந்திட யோசிப்பை, உற்ற துணையாக இருந்திட யோசேப்பை திருக்குடும்பத்தினிலே அமர்த்தினார், திருக்குடும்பத்தினிலே அமர்த்தினார். ஓ, இப்ப புரிந்தது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. மேலே சொல்லுங்க, கதையை கேட்போம். சொல்றேன். காலம் வந்தபோது மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தாள். சரி, அதுக்கு என்ன இப்போ? அட, இவ எப்பவும் இப்படித்தான். நீங்க சொல்லுங்கக்கா. குழந்தையை பெற்றெடுத்த போது யோசேப்பையும் மரியாளையும் தவிர வேறு ஒருவரும் அங்கே இல்லை. அடடா, அப்ப குழந்தையை தாளாட்ட யாரும் இல்லையா? யாருமே இல்லை. அப்ப யார் வந்து குழந்தையை தாளாட்டினாங்க? வாங்க, அதை நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Angels we have heard on high, sweetly singing o'er the plains, and the mountains in reply, echoing their joyous strains. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? What the glass on sides beat, which inspire your heavenly song? In excelsis Deo. அடேங்கப்பா, எவ்வளவு நல்லா இருக்கு அப்பா. ஆடு மேய்ப்பவர்களும் வந்ததா படிச்சிருக்கனே. ஆமாம், மேய்ப்பர்களும் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தனர். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். குழந்தை பிறந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிந்தது? அது இப்போ நமக்கு எதுக்கு? சொல்றேன் கேளுங்க. ரக்காலம் பெத்லீம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். ரக்காலம் பெத்லீம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன்
மேய்ப்பருக்கு சொன்னார்கள். அட, இது அல்லவா நற்செய்தி. அக்கா, கிறிஸ்மஸ்னா எல்லார் வீட்டில் ஸ்டார் போடுறாங்களே, அது எதுக்கு? நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்டார் போட்டா என்ன, போடலனா என்ன? அட நீ கொஞ்சம் சும்மா தான் இருமா, நீங்க சொல்லுங்கக்கா. ஸ்டார் ஏன் வீட்லெல்லாம் போடுறாங்கன்னு இப்ப பாத்துடலாமா? ராயர் மூவர் கீழ் தேசம் வீட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். தேசம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றேன். கிரீடம் சூடும் நற்பொன்னையை வைத்தேனும் முன்னமே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். வெள்ளை போளம் நானிவே கொண்டு வந்தேன் கடவுளே, துக்க பாவ பாரம் தாங்கி மரிப்பார் இவரே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். தூபவர்க்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவிப்பேன். ஜெபதூபம் ஈரடுப்பின் உம் பாதம் பணிவேன். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். பரிசுகளை கொடுத்து 3 ராஜாக்களும் குழந்தையை பணிந்து கொண்டார்கள். அக்கா, அதன் பின் என்ன நடந்தது சொல்லுங்க. அந்த கதையை நான் இன்னொரு நாள் சொல்றேன். அது வரைக்கும் இப்போ மங்களம் மங்களமே உங்களுக்கு, மங்களம் மங்களமே உங்களுக்கு, மங்களம் மங்களமே பெரியோருக்கு, மங்களம் மங்களமே சிறியோருக்கு, மங்களம் மங்களமே சபையோருக்கு, மங்களம் மங்களமே. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். காரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, காரேரு நீதனுக்கு பரம